வணக்கம் குழந்தைகளே, நாம் இப்போ மாநில அரசு எவ்வாறு செயல்படுகிறது பாடத்தை மன வரைபடம் மூலமாக கற்றுக்கொள்ள போகிறோம். மாநில அரசு எவ்வாறு செயல்படுகிறது பாடம் 7ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு 2 வகுப்பிலுமே வருகிறது. நம்முடைய இந்திய அரசாங்கம் பார்த்திங்கன்னா மத்திய அரசு மாநில அரசு இணைந்த கூட்டாட்சி அமைப்பை கொண்டுள்ளது. இந்தியாவில் 28 மாநிலங்கள் 8 யூனியன் பிரதேசங்கள் இருக்கு. அந்த 28 மாநிலத்தில் ஒன்று தான் நம்மளுடைய தமிழ்நாடு. இந்த மாநில அரசு என்பது நிர்வாகம், நீதித்துறை, சட்டமன்றம் ஆகியவற்றை கொண்டது. மாநில அரசினுடைய நிர்வாகம் என்பது ஆளுநர் மற்றும் முதலமைச்சர் தலைமையிலான அமைச்சரவையால் மேற்கொள்ளப்படுகிறது. முதல்ல இப்ப நம்ம ஆளுநரை பற்றி விரிவாக பார்ப்போம். ஆளுநர் ஆவதற்கு 35 வயது நிரம்பி இருக்க வேண்டும். அவர் இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும். ஆளுநரை நியமிப்பவர் குடியரசுத் தலைவர். ஆளுநருடைய பதவிக்காலம் 5 ஆண்டுகள். ஆளுநர் ஒரு மாநிலத்தின் பெயரளவு நிர்வாகியாக இருப்பார். இருந்தாலும் மாநிலத்தினுடைய முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பது ஆளுநர் தான். அது மட்டுமல்ல, மாநிலத்தினுடைய தலைமை வழக்கறிஞரை நியமிப்பது, மாநில அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் தலைவரை நியமிப்பது, பல்கலைக்கழகங்களின் வேந்தராக இருப்பது ஆகியவை இவருடைய கடமைகள். அது மட்டுமல்ல, மாநில சட்டமன்றத்தால் நிறைவேற்றப்படுகின்ற அனைத்து மசோதாக்களுக்கும் ஒப்புதல் அளிப்பவரும் ஆளுநர் தான். ஆளுநர் அறிக்கை அளித்தால் குடியரசுத் தலைவர் சட்டப்பிரிவு 356 பயன்படுத்தி அந்த மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சியை ஏற்படுத்துவார். அடுத்தது நிர்வாகத்துல முக்கியமானது முதலமைச்சர். முதலமைச்சர் தான் ஒரு மாநிலத்தினுடைய தலைமை நிர்வாகி. சட்டமன்றத்தின் பெரும்பான்மை கட்சி தலைவர் தான் முதலமைச்சராக இருப்பார். முதலமைச்சர் ஆவதற்கு தகுதியான வயது 25. அவர் அந்த சட்டமன்றத்தின் உறுப்பினராக கட்டாயம் இருக்க வேண்டும். அல்லது உறுப்பினராக இல்லை எனில் 6 மாதத்திற்குள் தேர்தலில் போட்டியிட்டு சட்டமன்ற உறுப்பினர் ஆக வேண்டும். மாநில அமைச்சரவையை நிர்வகிப்பது, நியமிப்பது எல்லாமே முதலமைச்சர் தான். அது மட்டுமல்ல, மாநிலத்தினுடைய அனைத்து துறைகளையும் மேற்பார்வையிடுவது, அந்த மாநில அரசினுடைய கொள்கைகளை வகுப்பது அனைத்துமே முதலமைச்சர் செய்யும் கடமைகள் தான். அடுத்தது இப்ப நிர்வாகத்தை பார்த்துட்டோம். நிர்வாகம் என்பது ஆளுநர் மற்றும் முதலமைச்சரால் மேற்கொள்ளப்படுவது. அடுத்தது மாநில அரசுல 2வது எதுனா சட்டமன்றம். நம்முடைய மாநில சட்டமன்றம் அதாவது ஆளுநர் தலைமையில் நடைபெறுகின்றது. அது மேலவை, கீழவை என்ற 2 அவைகளை கொண்டது. நம்முடைய மாநில சட்டமன்றம் சென்னை செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில் நடைபெறுகின்றது. இப்ப இந்த சட்டமன்ற மேலவையை பற்றி நாம இப்ப பார்க்கலாம். சட்டமன்றம் மேலவை, கீழவை என்ற 2 அவைகளை கொண்டது. மேலவை பார்த்தீங்கன்னா நிலையானது. இதனுடைய மேலவை உறுப்பினர்களினுடைய பதவி காலம் பார்த்தீங்கன்னா 6 ஆண்டுகள். மேலவை உறுப்பினர் ஆவதற்கு தகுதியான வயது பார்த்தீங்கன்னா 30 வயது. இந்தியாவில் 6 மாநிலங்களில் மட்டுமே மேலவை இருக்கு. கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, பீகார், மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம் இந்த 6 மாநிலங்களில் மட்டும்தான் மேலவை இருக்கு. அடுத்தது சட்டமன்ற பேரவை. பேரவைன்னு சொன்னாலும் கீழவைன்னு சொன்னாலும் ஒன்றுதான். நம்முடைய சட்டமன்ற பேரவை உறுப்பினர் ஆவதற்கு 25 வயது நிரம்பி இருக்க வேண்டும். 18 வயது நிரம்பிய அனைவரும் சட்டமன்ற உறுப்பினர்களை ஓட்டு போட்டு தேர்ந்தெடுப்பார்கள். சரியா குழந்தைங்களா? அடுத்தது இந்த சட்டமன்ற பேரவை உறுப்பினர்களைத்தான் எம்எல்ஏ, மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி என்று அழைக்கிறோம். நம்முடைய தமிழகத்துல
234 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன. இந்த சட்டமன்ற பேரவையை தலைமை தாங்கி நடத்துபவர், அந்த கூட்டங்களுக்கு தலைமை தாங்கி நடத்துபவருக்கு பேரு சபாநாயகர். இப்போ சட்டமன்றம் என்பது சட்டங்களை இயற்றும் மன்றம். இப்போ பெண் உரிமைகளுக்கான சட்டங்களை பார்ப்போம். 1829 சதி ஒழிப்பிற்கான சட்டம், அதாவது சதி ஒழிப்புனா உடன்கட்டை ஏறுதல் தடுப்பு சட்டம் கொண்டு வரப்பட்டது 1829. அதற்கடுத்து 1856 விதவை மறுமண சட்டம் கொண்டு வரப்பட்டது. 1929 சாரதா சட்டம் என்கின்ற குழந்தை திருமண தடை சட்டம் கொண்டு வரப்பட்டது. 1956 பெண்களுக்கு சொத்தில் பங்குண்டு என்ற சட்டம் கொண்டு வரப்பட்டது. அதிலேயே 1989 திருத்தங்கள் மேற்கொண்டவர் அந்நாள் முதலமைச்சர் திரு மு. கருணாநிதி அவர்கள். குடும்ப சொத்தில் பெண்களுக்கு சம உரிமை என்ற திருத்தம் 1989 கொண்டு வரப்பட்டது. சரியா குட்டிங்களா? இப்போ நாம நிர்வாகத்தை பார்த்துட்டோம், சட்டமன்றத்தை பற்றி பார்த்துட்டோம். மாநில அரசு என்பது நீதித்துறையையும் உள்ளடக்கியது. நீதித்துறை என்பது உயர் நீதிமன்றத்தை குறிக்கிறது. மாநில நீதிமன்றம் உயர் நீதிமன்றத்தை குறிக்கிறது. தமிழ்நாட்டில் சென்னை, மதுரை ஆகிய 2 இடங்களில் உயர் நீதிமன்றம் செயல்படுகின்றது. இந்த உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதியை நியமிப்பவர் யாருன்னா குடியரசுத் தலைவர். உயர் நீதிமன்ற நீதிபதிகள் ஓய்வு பெறும் வயது என்னன்னா 62 வயது. மாநில உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதியை நியமிப்பவர் தான் குடியரசுத் தலைவர். ஆனால் மாவட்ட நீதிபதிகளை நியமிப்பது யாருன்னா ஆளுநர். இவ்வாறு ஒரு மாநில அரசு என்பது அதனுடைய நிர்வாகம், சட்டமன்றம், நீதித்துறை என்ற 3 அமைப்புகளை கொண்டு சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. இப்போ நீங்க இந்த பாடத்துக்கான குறிப்புகளை படிங்க குழந்தைங்களா. அவை உங்களுக்கு நன்றாக புரியும். ஆல் த பெஸ்ட் குழந்தைங்களா. நல்ல மார்க் எடுக்கணும். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.